நிஃப்டியை பொறுத்தவரை இன்னைக்கு ஒரு கேப் அப் மார்க்கெட்னு சொல்லலாம். பட் பெரிய லெவல்ல மேல போக முடியாம ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்னு சொல்லலாம். நேத்துமே ஒரு சைட்வேஸ் கொடுத்திருந்தாங்க, இன்னைக்குமே ஒரு சைட்வேஸ்னு சொல்லலாம். அங்கிருந்து கீழே வந்த பிரைஸ் மார்னிங் ஒரு லோவை கொடுத்திருந்தாங்க, ஒரு 10 o'clock நியர் 25,920 இந்த ரேஞ்சில எல்லாம் வந்துட்டு திரும்பவும் மேல போக ஆரம்பிச்சாங்க. பட் மார்னிங்கோட ஹையை பிரேக் பண்ண முடியாம திரும்பவும் கீழே வந்த பிரைஸ் 25,900 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டு திரும்பவும் அங்கிருந்து மேல போயிட்டாங்க. பெரிய லெவல்ல மொமெண்டமே இல்லை அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல ஒரு ட்ரேடரால ஒரு ப்ராஃபிட் பண்ணிருக்க முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். ஏன்னா மார்க்கெட் வந்து பார்த்தோன்னா ஒரு சைட்வேஸ் அப்படிங்கிறது இருந்ததுனால ஒரு பெரிய லெவல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணிருக்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது அந்த மாதிரி ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கிறது கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்டாக் பேஸ்ட் ஆக்ஷன்ஸ் போறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு பர்டிகுலரா ஒரு ஆப்ஷன் செல்லருக்கான ஒரு நாள் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். இது ஃபர்தரா எப்படி இருக்கும்? பிரைஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு சப்ளை ஜோன் 1க்கு மேல சஸ்டெயின் ஆயிருக்காங்க. அப் டு வந்து பார்த்தோன்னா ரெசிஸ்டன்ஸ் 1 வரைக்கும் போகுன்றது எக்ஸ்பெக்டேஷனா இருந்தது. பட் அந்த அளவுக்கு போக முடியாம இதே இடத்துல முடிச்சிருக்கிறதையும் பார்க்க முடியாது. பிரைஸ் ஃபர்தரா மேல போகுமா அல்லது கீழே தான் வருமா அப்படிங்கறத டீடைலா பார்க்கலாம். நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 2 டேஸாவே ஒரு சைட்வேஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். மார்க்கெட்ல யூஸ்வலாவே வந்து பார்த்தீங்கன்னா மொமெண்டம் ரொம்பவே கம்மியா இருக்கு. இங்க பார்க்கும்போது இந்தியா விக்ஸ் ஒரு 1 month டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 11.5ல இருந்து 14.5 வரைக்கும் போயிட்டு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா மொமெண்டமே இல்லாம அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 11.55ல வந்து முடிச்சிருக்கிறத பார்க்க முடியாது. அதாவது இந்த இந்தியா விக்ஸ் ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மொமெண்டம் அப்படிங்கிறது சுத்தமா இல்லாம இருக்கிறது தான். அதாவது நிஃப்டியை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா மேல ஒரு நாளா கேப் அப்ல வந்து மட்டுமே முடியுதே தவிர பெரிய லெவல்ல மூவ்மெண்ட் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். அப்படி பார்க்கும்போது தான் இந்த சைட்வேஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஐடென்டிஃபை ஆகுது. இது 2 டேஸாவே சைட்வேஸ்ல இருக்கிறதுனாலையும் நாளைக்கு பர்டிகுலரா வந்து பார்த்தீங்கன்னா சென்செக்ஸோட எக்ஸ்பைரி இருக்கிறதுனாலையும் ஒரு சைட்வேஸ் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். அதுக்கான ரேஞ்சஸ் அப்படிங்கிறது சப்ளை ஜோன் 1க்கும் டிமாண்ட் ஜோன் 1க்கும் இடையில இருக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். அதாவது 25,990 அண்ட் 25,900 இந்த ஒரு 90 பாயிண்ட்குள்ளார மொமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த இடத்துக்குள்ளார இருந்துச்சுன்னா நம்மளால ட்ரேட் எடுக்க முடியாது. இது ஆப்ஷன் செல்லருக்கான இடம்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு இதை அவாய்ட் பண்ண வேண்டியதா இருக்குன்றதையும் புரிஞ்சுக்கலாம். இப்போ இதுல மொமெண்டம் இருக்கிற பட்சத்துல ஹீரோ ஜீரோ என்ட்ரியோ அல்லது நார்மல் என்ட்ரியோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல உங்களுக்கு சப்ளை ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தரா மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். அதோட பிரைஸ் அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் 1 வரைக்கும் போகுன்றது எக்ஸ்பெக்டட். அதாவது 25,990 பிரேக் பண்ணுச்சுன்னா அங்க இருந்து 26,111 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகுன்றது எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. சப்போஸ் இந்த பிரைஸ் 25,900 பிரேக் பண்ணுச்சுன்னா அந்த இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா அது ஒரு ரிஸ்கான ஏரியாவா இருக்கு. அகைன் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு இந்த டிமாண்ட் ஜோன் 2 கிட்ட அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 25,839 இந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் எடுத்து திரும்பவும் மேலே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தரா கீழே வரலாம். அப் டு வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன் 3 இருக்கக்கூடிய 25,775 இந்த ரேஞ்ச் வந்துட்டு திரும்பவும் மேலே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். ஸோ ஓவராலாவே எந்த இடம் வந்தாலுமே மார்க்கெட் மேலே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால அது கொஞ்சம் ரிஸ்கான ஜோனா இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இந்த இடங்களை டோட்டலா அவாய்ட் பண்றது தான் நல்லது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். எய்தர் நம்ம ஸ்டாக் பேஸ்ட் ஆக்ஷன்ஸ் போகலாம் அல்லது ஆப்ஷன் செல்லருக்கான நாட்களா இருக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். சப்ளை ஜோன் 1க்கு மேல இருந்தா தான் ஃபர்தரா மேல போகும் அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். நம்ம கொடுக்கக்கூடிய வியூ நம்ம ட்ரேட் எம்பர் மெத்தட் எந்த அளவுக்கு அக்யூரேட்டா இருக்கு அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்காக தான். இதை பார்த்துட்டு யாரும் ட்ரேட் பண்ண வேண்டாம். அப்படி ட்ரேட் பண்றதுனா ப்ராப்பரா லேர்ன் பண்ணிட்டு ட்ரேட் எடுங்க. சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் நாளைக்கு எக்ஸ்பீரியா இருக்கு. இதுவும் வந்து பார்த்தோன்னா நிஃப்டி மாதிரியே ஒரு சைட்வேஸ்ல தான் இருக்கு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். ஸோ இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல செல்லிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்பவே அதிகம்ன்றதை புரிஞ்சுக்கலாம். அதாவது ஆப்ஷன் செல்லர் அப்படிங்கிறவங்க இந்த இடத்துல அதிகமா டாமினேட் பண்ணுவாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். அதுக்கான ரேஞ்சஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதாவது டிமாண்ட் ஜோன் 1க்கும் சப்ளை ஜோன் 1க்கும் இடையில மூவ் ஆகலாம் அப்படிங்கறது எதிர்பார்ப்பா இருக்கு. சின்னதா மேல போனா கூட இந்த சப்ளை ஜோன் 2 கூடவுமே வந்து பார்த்தோன்னா ஒரு சைட்வேஸுக்கான இடம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். ஸோ ஓவராலா டிமாண்ட் ஜோன் 1க்கும் சப்ளை ஜோன் 2க்கு இடையில மார்க்கெட் இருந்துச்சுன்னா ஆப்ஷன் செல்லருக்கான நாள் அப்படிங்கறது புரிஞ்சு ட்ரேடர்ஸ் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் தள்ளி நிக்கலாம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். அப்போ எந்த இடத்துக்கு மேல ஒரு மொமெண்டம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சப்ளை ஜோன் 2க்கு மேல இருந்துச்சுன்னா பிரைஸ் மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது 84,485 பிரேக் பண்ணுச்சுன்னா 85,077 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகுன்றது எதிர்பார்ப்பா இருக்கு. பட் இது வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா போறதுக்கான வாய்ப்பு இருந்தாலுமே இந்த இடத்துல இவ்வளவு தூரம் மேல வந்துட்டதுனால ஒரு கரெக்ஷன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். இந்த கரெக்ஷன்ஸ்ல 2 டைப் இருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கன்சாலிடேஷன் அல்லது சைட்வேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைஸ் வந்துட்டு மேலே இருந்துகிட்டே அந்த கரெக்ஷனை முடிக்கிறது அப்படிங்கிறது நடத்துடும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சைட்வேஸ்ல இருந்து
பிரைஸை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரெக்ஷன் கொடுத்துட்டு இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். இது கரெக்ஷனா இருக்கிற பட்சத்துல என்ன நடந்திருக்கும்னா, டிமாண்ட் ஜோன் 3 இருக்கக்கூடிய 83,786 இந்த இடத்துல இருந்தே மார்க்கெட் கீழே வந்திருக்கணும். பட் அங்க வராததுனால இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸை கொடுத்து லெவல்ஸ் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே வர்றதையும் நம்ம பார்ப்போம். ஸோ அப்படிதான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த கன்சாலிடேஷன் மொமெண்டம் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. அப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு சின்னதா ஸ்பைக் கொடுத்துட்டு அது டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணி இமீடியட்டாவே டிமாண்ட் ஜோன் 2 அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 83,974 இந்த ரேஞ்ச் வர வந்துட்டு இமீடியட்டா மேல போறதுக்கான வாய்ப்பு கொடுத்துரும் அப்படிங்கறது புரிஞ்சுக்கலாம். இன்னுமே அது கரெக்ஷன் கொடுக்கணும்னா அது அடுத்த சோனா இருக்கக்கூடிய 83,786 வர வந்துட்டு திரும்ப அங்கிருந்து மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். ஸோ எங்க வந்தாலுமே கீழே இருந்து மேல போறதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்றதுனால இந்த இடத்துல இருக்கிறது எல்லாமே ரிஸ்கான ஏரியாஸ் அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். ஸோ ஓவராலா நிஃப்டி அண்ட் சென்செக்ஸை பார்க்கும்போது இது ஆப்ஷன் செல்லருக்கானது அப்படிங்கறத புரிஞ்சுட்டு அவங்க கிட்ட நம்ம கொடுத்துட்டு ஒரு ட்ரேடரா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் பேஸ்ட் ஆக்ஷன்ஸ் போறது ஒரு நல்ல டெசிஷன்ஸ் அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம்.